ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாகர்கோயிலில் கல்யாண வீட்டு சாப்பாடுனாலே ரொம்ப ஸ்பெஷல். எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பாடுனாலே அவியல், தீயல், பொரியல், வறுவல், சாம்பார், ரசம், அப்புறம் வந்துட்டு லாஸ்ட்டாக பாயாசம், அப்புறம் அப்பளம், அப்புறம் வந்துட்டு பழம், இதெல்லாம் வச்சு அதை சாப்பிடும்போது அறுசுவை விருந்து மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக நாகர்கோயிலில் கல்யாண வீட்டு வந்திருந்தவங்களுக்கு தெரியும், நாகர்கோயில் இருக்கவங்களுக்கு ரொம்பவும் தெரியும். அப்போ அதே மாதிரி தான் நான் இன்னை ஒரு கல்யாண வீட்டுக்கு ரிசப்ஷனுக்காக போயிருந்தேன். ஈவினிங் ரிசப்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஈவினிங் ரிசப்ஷனில் என்னெல்லாம் சாப்பாடு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ச்சியான வீடியோக்கள் நான் போட்டுகிட்டே இருக்கேன். சேனலை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கல்யாண வீட்டு சாப்பாடு ஸ்பெஷல் எப்படி இருக்குன்னு நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நமக்கு அந்த தட்டு ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் நம்ம இது டேபிளில் போடுறாங்க. அதுக்கப்புறம் தட்டு வைக்கிறாங்க பாருங்கள். இது இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு தெரியல, பார்ப்போம் எதெல்லாம் வைக்கிறாங்கன்னு பார்ப்போம். இப்போது தட்டு போட்டிருக்காங்க, வெயிட் பண்ணியிருப்போம். எங்கள் நாகர்கோவில் கல்யாண வீட்டு ஸ்பெஷலில் இந்த மாதிரி சாப்பாடுகள் இருக்குதுன்னு நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி உங்கள் ஊரில் எந்த மாதிரி சாப்பாடுகள் எல்லாம் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ முன்னாடியெல்லாம் கல்யாண வீட்டுகளுக்கு போனால் எல்லா வீட்லேயுமே சாப்பாடு தான் இருக்கும். ஒரு 9, 11, 13, 15 இந்த மாதிரி கூட்டுகள் வச்சு சாப்பாடு இருக்கும். ஆனால் இப்போ வெரைட்டி ஆட்டு, சப்பாத்தி, அப்புறம் பிரியாணி இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் ஏதாவது கல்யாண வீட்டுக்கு போயிருந்தால் அங்குள்ள சாப்பாடு உங்கள் ஊரில் எப்படி வெரைட்டியான சாப்பாடு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சுக்குவாங்க இல்லையா, அதனால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? இப்போ நம்மளுக்கு தயிர் சாலட் நம்ம வைக்க போகிறாங்க. அந்த ஓனியன், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ண தயிர் சாலடை ஃபஸ்ட்டு நமக்கு வச்சாச்சு. இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக கொஞ்சமாக ஊறுகாய் வைக்காங்க பாருங்கள். ஊறுகாய் வச்சாங்க. அதுக்கப்புறம் ஊறுகாய் அப்புறம் என்ன கொண்டு வர்றாங்கன்னு சொன்னால் ஒரு சப்பாத்தி கொண்டு வராங்க. சப்பாத்தி நம்ம தேவைன்னா ஒரு சப்பாத்தி, இல்லைன்னா 2 சப்பாத்தி நம்ம வாங்கிக்கிடலாம். எத்தனை சப்பாத்தினாலுமே நம்மளுக்கு தருவாங்க. ஈவினிங் ரிசப்ஷன் ஆனதுனால சில வீட்டில் ஒரு டிஷ்ஷு, இல்லைன்னா 2, 3 வெரைட்டியாக 5, 6, 7 வரைக்கும் இருக்கும். இப்போ பாருங்கள், இல்லை 2 சப்பாத்தி வச்சுருக்காங்க. இதுக்கு என்ன குழம்பு ஊற்ற போகிறாங்கன்னா கடலை குழம்பு ஊற்றுறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு. நான் சாப்பிட போகிறேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவும் நல்லா இருக்குது. நீங்களும் இதே மாதிரி சாப்பிட்ருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கடலை குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அதாவது இதில் இறைச்சி மசாலா நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த பவுடர்லாம் கூடுதல் ஆட் பண்ண மாட்டாங்க. இறைச்சி மசாலா, அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டாச்சு. அப்புறமா இந்த பிரியாணி அது வைக்காங்க பாருங்கள். பிரியாணி அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் பாருங்கள் பிரியாணி. இதுக்கு நம்மளுக்கு சிக்கன் கிரேவி, ஒரு பீஸ் சிக்கன், அப்புறம் அது கூட கிரேவி இதில் கொண்டு வர்றாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜீரக சம்பா ரைஸு, அப்புறம் இது நிறைய ஸ்பைசஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ட்ரை ஃப்ரூட்ஸு, ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுறாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சிக்கன் இப்போ வைக்காங்க பாருங்கள். சிக்கன் கிரேவி, ஓகேவா? ஒரு பீஸு சிக்கன் ஃப்ரை பண்ணி அப்புறம் அதை கிரேவியாக ரெடி பண்ணியிருக்காங்க. இது இன்றைக்கி கல்யாண வீட்டில் தந்தது. இதுக்கப்புறமா இதை நான் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் என்ன தந்தாங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் தந்தாங்க, ஓகேவா? ஒரு ஐஸ்கிரீம் தந்தாங்க. அந்த ஐஸ்கிரீமையும் சாப்பிட்டுட்டு இன்றைக்குள்ள ரிசப்ஷன், பொண்ணு வீட்டு கல்யாணம், அந்த ரிசப்ஷன் இது இன்னைக்கு முடிஞ்சிச்சு. இனி நாளைக்கு அந்த பொண்ணுக்கு மேரேஜ், ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட், நான் சாப்பிட்டுட்டு கிளம்பி பாய்.